ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம்னு தான் சொல்லணும். மாம்பழ சீசன்லேயே செஞ்சுக்கிட்டோம்னா தான் இது ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய ரெசிபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. எந்த ஒரு ஃபுட் கலருமே யூஸ் பண்ணாதது. ஃப்ரெஷ்ஷாக மாம்பழத்தை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு மாம்பழத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம நல்லா கீறி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்ச மாதிரியே கட் பண்ணி எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடாக போட்டுட்டு நல்லா அப்படியே எல்லா இடத்துலையும் கீறி விட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து மாம்பழத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக மசிஞ்சிடும் கூட. இது மாதிரி ஒரு மாம்பழத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் வரும். ஒரு 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். முற்றிலும் ஹெல்த்தியானது. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுற நேரத்தில் நம்ம சட்டுன்னு இதை வந்து செஞ்சிட முடியும். அவ்வளோ வந்து ஈஸியானது. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். இதுக்கு தண்ணி, ஃபுட் கலரு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷன் தான். சுகர் ஆட் பண்ணலைனா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவுனாலே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோதுமை மாவு 1 கப்பு, ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது சீசன் டைமில் செஞ்சோம்னா தான். இதில் நான் ஒரு மாம்பழத்துக்கு 1 கப்பு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 2 கப்பு கூட இதில் வந்து போட்டு செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதை செஞ்சிடலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஈஸ்ட்டு கூட எதுவுமே நம்ம போடலை. ஃப்ரெஷ்ஷாக பிணைஞ்சி இதை வந்து நம்ம டைரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம ஆயில் போட்டு செய்கிறத விட நெய் ஊற்றி செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக நெய் விட்டாச்சு. பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியாச்சு. அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு லைட்டாக அந்த ஸ்பூன்லேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பெரட்டி போட்டுட்டு கூட நம்ம அழுத்தி தட்டினோம்னு சொன்னால் நமக்கு அகலமாக வந்துடும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சட்டுன்னு நம்ம நினச்சதும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சில பேருக்கு சட்டுன்னு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை வரும். அந்த டைமில் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சல்ஹாஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.